தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நேயர்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது 60 தமிழ் வருடங்கள்ல 38வது வருடமான குரோதி வருடம் முடிஞ்சு 39வது வருடமான விசுவாவசு வருடம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. இந்த விசுவாவசு வருடம் அப்படிங்கிறது மேச லக்கணத்துல பிறகுது. அதாவது ஆங்கிலத்துக்கு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி. இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது விசுவாவசு அப்படின்னாலே நேர்மை, செல்வம், தயால குணம் இதை குறிக்கக்கூடிய வருடம். அப்ப நேர்மையா உழைக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான பலாபலன்களையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமா இருக்க போகுது. இந்த வருடங்களோட கிரக நிகழ்வுகள், ராசி மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் மேச ராசியில உச்சமடைவார். செவ்வாய் கடகராசியில நீசமடைகிறார். புதன் மீனராசியில நீசமடைகிறார். சுக்கிரன் மீனராசியில உச்சமடைகிறார். 2 கிரகங்கள் உச்சம், 2 கிரகங்கள் நீசம். அப்படிதான் இந்த வருடம் அப்படிங்கிறது பிறக்குது. குரு பகவான் ரிஷபராசியில இருக்காரு. சித்திர மாசம் 31ஆம் தேதி மிதன ராசிக்கு போறார். சனி பகவான் மீன ராசியில இருக்கார், பயிற்சி ஆயிட்டார் வருடம் தொடங்கறதுக்கு முன்னாடியே. அது மாதிரி சர்ப்ப கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு, விஷப்பாம்பு ராகு மீனராசியில இருக்கு. வைகாசி மாசம் 4ஆம் தேதி, அதாவது குரு பகவான் பயிற்சியாகி அடுத்த 4 நாள்ல மீனராசியிலிருந்து ராகு கும்பராசிக்கு போறார். விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசியிலிருந்து வைகாசி 4ஆம் தேதி அதே நேரத்துல சிம்மராசிக்கு போறாரு. இந்த கிரகங்களோட ராசி மாற்றம், இந்த கிரகங்களோட உச்சம், நீசம், இந்த கிரகங்களோட பார்வை இந்த விசுவாவசு வருடத்துல உங்களோட ராசிக்கு என்னத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மறுபடியும் நேயர்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த விசுவாவசு வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. சும்மா நீங்க சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்லல, உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஏன்னா பல தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா ஜோதிடர்களும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது இந்த வருடத்துல உங்களுக்கு தொடங்கிருச்சு, அதனால பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா பஞ்சாங்கம் அப்படிங்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையோட மிக சிறந்த ஜோதிடம். நாம என்னதான் நவ கிரகங்களை கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அந்த பஞ்சாங்க எழுத்துக்கள் அப்படிங்கிறது நவ கிரகங்கள் கிட்டே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை கூடுதலா கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு. என்ன ஜோசியரை சொல்றீங்க, அர்த்தாஷ்டம சனி ஆச்சே, அர்த்தாஷ்டம சனிங்கிறது அஷ்டம சனியில பாதியாச்சே, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். அது உண்மைதான். அர்த்தாஷ்டம சனிங்கிறது பாதிப்பு தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. சனி பகவான் 4வது வீட்டுல இருக்காரு அப்படின்னா தேக ஆரோக்கியத்துல பிரச்சனை கொடுப்பார், தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை கொடுப்பார். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும். அதே நேரத்துல மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. குரு பார்வை அப்படிங்கிறது உங்களோட சொந்த ராசிக்கே கிடைக்குது. இது இந்த அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்பை பாதிக்கு மேல குறைச்சிடும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு வைத்திய செலவே வந்தாலும் ஒரு 300 ரூபா, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனேன், ஒரு டாக்டர் பார்த்தேன், ஒரு ஊசி போட்டேன், சரியா போச்சு அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கும். பெருசா ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும், ஒரு 50,000 செலவாகும், 1 லட்சம் செலவாகும், அந்த மாதிரி இடத்துக்குலாம் உங்களை கூட்டிட்டு போகாது. அதனால நீங்க அர்த்தாஷ்டம சனியை பார்த்து பயப்பட வேண்டியது இல்லை. கர்ம வினைகளை கடைபிடிங்க. யாருக்கும் நாமளால தீங்கு அப்படிங்கிறது வரக்கூடாது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது செஞ்சுட்டாலே சனி பகவான் உங்களுக்கு கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் அவர் நீதிகாரகன் இல்லையா, நல்ல பையன்ப்பா, யாருக்கும் எந்த தப்பும் செய்யலப்பா, இந்த ஜாதகம் கரெக்டா இருக்கா அவ்வளோப்பா அப்படின்னு சனி பகவானே உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறதையும் செய்வார். அதனால அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். இந்த வருடம் தொடங்கி சித்திரை 31 குரு பகவானோட பயிற்சி இருக்கு. குரு பகவான் யாரு அப்படின்னா உங்களோட ராசிக்கே அவர் அதிபதி. ராசிக்கு மட்டும் அதிபதி இல்ல, சுகஸ்தானத்துக்கும் அவரு தான் அதிபதி. இப்ப சனி எங்க போய் உட்கார்ந்து இருக்காரோ உங்களோட ராசிக்கு 4வது வீட்டுல உட்கார்றாரு இல்லையா, அவருக்கு வீடு கொடுத்ததே உங்களோட ராசி அதிபதி குரு பகவான் தான். அதனால நீங்க சனி பயிற்சியை பத்தி பெருசா பயப்பட வேண்டியதில்லை. குரு பயிற்சியில குரு பகவான் இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு 6வது வீட்டுல இருந்துட்டு 7வது வீட்டுக்கு வரார். இது ஒரு அற்புதமான அமைப்பு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு இடம். அதாவது களத்திர ஸ்தானம், சப்தமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துக்கு குரு வரார் அப்படின்னா திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். திருமண யோகம் அப்படிங்கிறது கைகூடி வரப்போகுது. எத்தனையோ இடத்துல போய் மாப்பிள்ளை பார்த்தேன், பொண்ணு பார்த்தேன், ஒன்னும் ஆகல, கல்யாணம் நடக்கல, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முயற்சி செய்யறேன், ஒன்னும் நடக்கல அப்படின்னு இந்த கல்யாண தடை அப்படிங்கிறது நீங்கி இனிமே திருமணம் அப்படிங்கிறது நடக்கும்.
தானா அமையும். பெருசா இவ்வளவு நாளா நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 20 இடத்துல பொண்ணு பார்த்திருப்போம், ஒரு 20 மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போயிட்டான், இப்படி இவ்வளவு இருந்து திருமணம் நடக்கலன்னு ஒரு கட்டத்திற்கு மேல சலிப்பு வந்திருக்கும், நமக்கு திருமணமே வேண்டாம், அட போடா என்ன பெரிய கல்யாணம் பண்ணி கிளிக்க போறோம்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்டை விட்டே நம்ம வெளில வந்துடும். சரி போல பார்ப்போம் அப்படின்னு. அப்ப தானா வந்து வரன் அப்படிங்கிறது அமையும், நல்ல வரனா அமையும். குரு 7ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா அமையக்கூடிய வரன் அப்படிங்கிறது நல்ல உத்தியோகம், நல்ல அழகு, நல்ல குணநலம், நல்ல குடும்ப பின்புலம், நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், இப்படி அமையக்கூடிய வரனா தான் இருக்கும். அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க திருமண முயற்சிகள் அப்படிங்கறத சித்திரை 31க்கு மேல எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா அது உங்களுக்கு கைகூடி வரும். அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது சிறந்த பலன்களை கொடுக்கும். 7ஆம் இடத்துல குரு இருக்கார், கூட்டு தொழிலையும் சிறக்க வைப்பார். கூட்டாளிகள் மூலமா 10 ரூபா வருமானம் அப்படிங்கறத கூடுதலா அடையலாம். நண்பர்கள் மூலமா நிறைய நன்மைகள் கிடைக்கும். நண்பர்கள், இப்போ ஒரு நண்பன் ஒருத்தன் வெளிநாட்டுல இருக்கா, திடீர்னு விசா கொடுத்துங்க வா எங்க கம்பெனிலே வேலை இருக்குன்னு கூப்பிடுவான். நம்ம இங்க 10,000க்கும் 5,000த்துக்கு வேலை செஞ்சுட்டு இருப்போம், அங்க லட்சக்கணக்கில் சம்பளம் கிடைக்கும். பரவாயில்லடா, ஏதோ என் மச்சான் ஒருத்தர் தன்னால பழகுனதுக்கு ஒரு செட்டில் பண்ணி விட்டான் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு நண்பர்களால உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலயுமே ஆற்றலோட இருப்பாங்க, ஆறுதலாகவும் இருப்பாங்க. உங்களோட நட்பு வட்டமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் என்ன பரவாயில்ல, ஒவ்வொருத்தனா செட்டில் ஆகிறான்டா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். சரிப்போ நமக்கு ஒரு நல்ல அர்ஜென்ட் அப்படின்னா நிக்கிறதுக்கு 10 பேர் இருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நண்பர்களால முன்னுக்கு வரலாம். குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 11வது வீட்டுல விழுது. லாப வீட்டுல குரு பார்வை விழுதுன்னா எப்படி அப்படிங்கறத நீங்க யோசிச்சீங்க. உங்களுக்கு வரக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை இல்லைன்னு ஒரு தனுசு ராசிக்காரர்கள் சித்திரை மாசத்துக்கு மேல இருக்க மாட்டாங்க. வைகாசி பிறந்தாலே உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டியதில்லை. தண்டை சோறு திட்டுவாங்க. சுத்து வட்டாரத்துல சொந்த பந்தெல்லாம் கேட்பானுங்க. எங்கேயாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு போனா கூட, என்ன தம்பியே படிச்சு முடிச்சிட்டியா, என்ன பண்றம்மா, எப்பாடே நான் சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போறனோ இல்லையோ, உங்களுக்கு பதில் சொல்றதுக்கானாச்சும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்டா அப்படின்னு நம்மள மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்க இல்லையா. அவங்களாம் மூக்கில விரல் வைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வேலை, நல்ல வருமானம், ஒரு உத்தியோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். லாப வீட்டுல குரு பார்வை இருக்கிறதால ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம். மேல்மட்ட அதிகாரிகளோட ஒரு இணக்கம் அப்படிங்கிறது உருவாகும். இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் கொடுக்கும். அது மாதிரி செய்தொழில் செய்யறவங்களுக்கு, சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் இருக்கும். ஒரு கடை ஆரம்பிச்சேன், அதை நான் டெவலப் பண்ணிட்டேன்டா அப்படின்னு நீங்க தன்னிறைவு அடையக்கூடிய அளவுக்கு தொழில் வியாபாரம், வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு முன்னேற்றத்தோட இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. மாதிரி உங்களோட சொந்த ராசிக்கே குரு பார்வை இருக்கு அப்படிங்கறதால நீங்க அர்த்தாசிரம சனியை பத்தி கவலைப்பட தேவையில்லை. சர்வ தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது குரு பகவானோட அருள் பார்வை அப்படிங்கிறதுக்கு இருக்கு. அதனால குரு பார்க்க கோடி நன்மை, உங்களுக்கு கோடி நன்மை அமையும். அதோட குரு பகவானோட பார்வை ராசிக்கு 3வது வீட்டுல விழுது. 3வது வீட்டுல விழுது அப்படின்னா சகோதர ஸ்தானம் வலுவடையுது. சகோதரர்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். குறிப்பா இளைய சகோதரர்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அவர்களால உங்களுக்கு நன்மை, உங்களால அவர்களுக்கு நன்மை, சொத்து பத்து பிரிச்சுக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். அதையும் நீங்க பார்த்து சந்தோஷப்படலாம். அதே மாதிரி ராகு கேது பயிற்சி வைகாசி 4ஆம் தேதி நடக்குது. வைகாசி 4ஆம் தேதி ராகு அர்த்தாஷ்டம ராகுவா 4வது இடத்துல இருந்து 3வது வீட்டுக்கு வரார். தைரிய வீரியஸ்தானத்துக்கு ராகு வராரு. உங்களுக்கு தைரியம் ரொம்ப அதிகமா இருக்கும். நமக்கு எப்ப தைரியம் அதிகமா இருக்கும், நம்ம கிட்ட காசு பணம் இருக்குடா, நமக்கு ஒரு 10 பேர் இருக்காங்கடா, நம்ம நிம்மதியா இருக்கோம்டா அப்படிங்கிறப்பதான் தைரியம் அதிகமாகும். இப்ப அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு ராகு வராருங்கிறப்ப அதீத தைரியம் அப்படிங்கிறது வரும். அப்ப எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்திலயுமே இது இறங்கினா நட்டமா போயிடுமோ, இதை செய்யலாமா, இது வேணாமா, இதை பண்ணா எப்படி போவோம், இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்த நிலைமை மாதிரி இறங்கடா பார்த்துக்குவோம் எதா இருந்தாலும் அப்படிங்கிற அளவுக்கு துணிச்சல் இருக்கும். அந்த துணிச்சலோட இறங்கி வெற்றியும் அடைவீங்க. அப்படி ஒரு யோகம். ஏன்னா ராகு சாதாரணமா 3வது வீட்டுக்கு வரல, குரு பார்த்து புனிதப்பட்ட ராகு 3வது வீட்டுக்கு வராரு. அப்படிங்கும் போது வாழ்க்கையோட புது முயற்சிகள், உங்களோட லட்சியத்துக்காக இதெல்லாம் செய்யணும், இந்த இடத்துக்குலாம் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துருங்க. அப்படி ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறத இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். கேது உங்களோட ராசிக்கு பாக்கியஸ்தானம் 9வது வீட்டுக்கு வரார். கொஞ்சம் சொந்த வீடு கட்டினீங்க அப்படின்னா அது கொஞ்சம் தாமதப்படும். அதுல ஏதாவது கட்டடத்துல ஒரு லோன் கிடைக்காம நிற்கும். இருந்தாலும் நடந்துரும், சுத்தமா தடைப்படாது. கொஞ்சம் அப்படியே ஒரு 6 மாசத்துல முடிய வேண்டிய வேலை 1 வருஷம் ஆகும். அப்படி கொஞ்சம் இழுத்து போட்டுக்கிட்டு அது மாதிரிதான் நடக்கும்.
சொந்த வீடு கட்டக்கூடியவர்கள் மட்டும் கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கு தக்கன ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு கட்டணும். அதே மாதிரி ஒரு இடத்துல வீடு கட்டுறீங்கன்னா அந்த இடத்த முறையாக அளவீடு செஞ்சு 4 பக்கமும் கல்லை போட்டுக்கிட்டு இப்போ நான் அந்த இடத்துக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்தப்பா இதான் இடம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறது நல்லது. ஏன்னா தவறுதலாக வேற இடத்துல கட்டி விடுவோம், இல்லை தவறுதலாக அங்கிட்டு 2 அடி சேர்த்து விடுவோம். இந்த மாதிரி கேது 9 இடத்துல இருக்கிறப்போ வீடு கட்டக்கூடிய பிரச்சனைகள் வரும். அதில் மட்டும் கவனமாக இருங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு இல்லை. அர்த்தாஷ்டம சனி இருக்கு அப்படிங்கிறதால சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏத்துங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த விசுவாச வருடம் தமிழ் புத்தாண்டு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.